ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து சாம்சங் தரப்புலேருந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க, சாம்சங் கேலக்ஸி M31s. அந்த மொபைல் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து என்னதான் அப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு 5 ஹைலைட்டான விஷயம் தான் பேச போகிறோம். அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 சிறந்த ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த 5 ஹைலைட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அப்படி இல்லை நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சாம்சங் கேலக்ஸி M31s ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்த்துருவோம். ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபைட் தமிழ். நம்ம சேனல் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்டும் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி, லேப்டாப் சொல்லிட்டு எல்லா டெக்னாலஜி கண்டென்ட்டும் போட்டுட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோ உடனே கொண்டு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் M சீரிஸ் தான். M21, M31, M30 எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பேட்டரி, டிஸ்பிளே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம், ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சாம்சங் Galaxy M31s மட்டும்தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லலாம். எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க, ப்ரைஸ் மட்டும் இனிஷியலாக இப்போ லான்ச் பண்ணது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் வந்து இந்த சாம்சங் Galaxy M31sல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, வாங்க பார்த்துருவோம். இந்த சாம்சங் Galaxy M31sல 6.5 இன்ச்சோட ஒரு ஃபுல் HD பேனல் தான் வந்திருக்கு. ஸோ ப்ராசர் பத்திரிக்கை வந்து அதே ப்ராசஸ் தான் வந்திருக்கு. Exynos 9611 ப்ராசஸ் தான் வந்திருக்கு. இது வந்து அவங்களோட ஓன் ப்ராசஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் கேமரா பற்றி பேசினா குவாட் கேமரா செல் தான் வந்திருக்கு. 64 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசினா 32 மெகா பிக்சல் இன்ஃபினிட்டி ஓ நாச்சோட வருது. 6000 மில்லி ஆம்ப் ஹவரோட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு கெப்பாசிட்டின்றது அதிகமாக தான் இருக்குது. 6GB RAM, 8GB RAM அந்த வேரியண்டோட வரப்போது ரேம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட வாய்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் UI தான் வருது. இது வந்து சாம்சங் ஓன் எடுத்தாது. ஹைட் பற்றி பேசினா 160 mm 185 கிராம் வெயிட்டோட வருது. டால்பை அட்மாஸ் சிஸ்டம் தான் வருது. சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் சொல்லலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பேசினா 128 GB ஸ்டோரேஜோட வந்திருக்கு. எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஹைலைட்டாக பார்க்க போறோம்னா டிஸ்பிளே தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாம்சங் Galaxy M31sல சூப்பராக கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருந்திருப்பாங்க. பொதுவாக வந்து சாம்சங் பொறுத்த வரைக்கும் வந்து M சீரிஸ்லேயே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக்காக ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே தான். இது ஃப்ளூயிட் டிஸ்பிளே தான். இது கண்டிப்பாக டிஸ்பிளேன்றது ஸ்மூத்தாக இருக்கும், ரெஸ்பான்சிவாக இருக்கும், உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் AMOLED டிஸ்பிளேன்றது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம், பர்ஃபெக்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. இதோட பிக்சல் டென்சிட்டி பற்றி பேசினா 405 ppi தான் வந்திருக்கு. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பற்றி பேசினா 91% வருது. கண்டிப்பாக டிஸ்பிளே பற்றி வந்து சூப்பராக இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் சொல்லலாம். இந்த சாம்சங் மொபைலில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமரா தான். புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹைலைட் மட்டும் இல்லை, புதுசாக நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து குவாட் கேமரா செட் தான் வரப்போகுது. 4 கேமரா. பிரைமரி கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து 64 மெகா பிக்சலில் 1.8 அப்பச்சரோட ஒரு சோனி IMX சென்சர் தான் வரப்போகுது. சென்சர் பொறுத்தவரைக்கும் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 12 மெகா பிக்சலில் 2.2 அப்பச்சரோட ஒரு வைட் ஆங்கிள் கேமரா வருது. ஒயிட் பொறுத்தவரைக்கும் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மெகா பிக்சலில் 2.4 அப்பச்சர் ரேட்டோட மேக்ரோ சென்சார் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 மெகா பிக்சலோட 2.2 அப்பச்சர் ரேட்டோட டெப்த் சென்சார் வந்திருக்கு. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த சாம்சங் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து ஒரு 90% மேலே வந்துருச்சுன்னு சொல்லலாம், லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன அது விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாம்சங் Galaxy M31sல புதுசாக ஒரு கேமராவில் ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து சிங்கிள் டேக். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 10 வகையான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், 7 ஃபோட்டோஸ் 3 வீடியோஸ் எடுக்க முடியும். அது மூலியமாக அவங்க கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து அந்த வேல்யூபிள் கேப்சர் மூமெண்ட்லாம் வந்து நீங்கள் நல்லாவே பண்ண முடியும். ஸோ சூப்பராகவும் இருக்கும். ஒரு சிங்கிள் டேப்லேயே வந்து நம்ம 7 வகையான ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் 3 வகையான ஜிஃப் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃபிளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் டச் டு ஃபோக்கஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்சார் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ளாஷ் கேமரா இருக்குது. ஆமாங்க, ஸோ ஃப்ளாஷோட வருது. அது மட்டும் இல்லாமல் 30 ஃப்ரேம் பர் செகண்ட் 30 FPS இருக்குது. நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K வீடியோ வந்து சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் சரி, ரியர் சைடும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த சாம்சங் Galaxy M31sல. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசினா நல்லா கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ நாச்சோட கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து டீசெண்டாக நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டி ஓ நாச் இது பார்த்தீங்கன்னா வந்து 32 மெகா பிக்சலில் பிரைமரி கேமரா வருது. ஃப்ரண்ட் கேமரா இதோட அப்பச்சர் ரேட் பற்றி பேசினா 2.2 தான் வந்திருக்கு. கேமரா பொறுத்த வந்து ஸ்லோ மோஷன், 4K வீடியோ எல்லாமே சப்போர்ட் இருக்கு. ஒரே சமயத்தில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பேக் கேமரா சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்ததாக வந்து பேட்டரி பற்றி தான் பேச போகிறோம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து 6000 மில்லி ஆம்ப் ஹவரோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. 6000 mAh
அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக இதான் கொடுப்பாங்க. இதில் என்ன விஷயம் புதுசாக கொண்டு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 25 வாட்ஸோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டைப் சி போர்ட்டோட வருது. இது ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லலாம். ஓகே, நம்ம டிஸ்பிளே நல்லா இருக்கு, பேட்டரி பொசிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் போதுமா? செக்யூரிட்டிலாம் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் பேச போகிறோம். சாம்சங்கோட ஓனர் தான் அது. ஒன் யூஐ யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணும்போது வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த சாம்சங் கேலக்ஸி M31ஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு மிட் ரேஞ்சுன்னு சொல்லலாம், ஆவரேஜாக இருக்கும். ஸோ அதிகமாக வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஒரு டே டு லைஃப் டாஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கேமிங்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது எந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், இது வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தர பர்சனாக இருந்தீங்கன்னா, ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கிக்கலாம் தான் சொல்லுவேன். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைலோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த சாம்சங் கேலக்ஸி M31s உங்க தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழாவில் இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.